கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இப்போதும் கூட நம்மோடு கர்த்தர் பேசும்படி இந்த வேதாகம தியானத்திலே கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும். அவர் பேசுகிற தேவன். நம்மோடு பேசும்படி நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேதம் அது கர்த்தாவே அப்பழுக்கற்ற பரிசுத்தமுள்ள சத்தியமாக இருக்கிறபடினாலே அதை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதை புரிந்து கொள்ளுகிற ஞானத்தை எங்களுக்கு தாங்கப்பா. எங்களுடைய இருதயங்களில் அவைகளை பதித்து கொள்ளுகிற கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் மாத்திரம் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவ ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து பிரயோஜனமாக இருக்கிறதை மாத்திரம் எங்களுக்கு சொல்லித்தாங்க. நாங்கள் இந்த வேத வசனங்களை கற்றுக்கொள்ளுகிறது நிமித்தம் இன்னும் உமக்காக பிரகாசிக்க, உமக்காக செயல்பட ஆவியினாலே கர்த்தாவே அபிஷேகிக்கப்பட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, எங்களோட பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கடந்த எபிசோட்ல பார்த்தோம், அதாவது பரிசுத்த ஸ்தலம் அல்லது தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அதை நான் வீடியோவில் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. அதில் பார்க்கும்போது எப்படியெல்லாம் தேவன் என்ன செய்தார், வெளிப்பிரகாரத்தை இருக்கிற பிரகாரத்தை ஸ்தாபிக்க சொன்னார், பலிபீடத்தை வைக்க சொன்னார், கடல் தொட்டியை வைக்க சொன்னார். இப்படி எல்லாத்தையும் ஒன்றொன்னா நம்ம அந்த வீடியோவை கூட பார்த்தோம். வீடியோவையும் பார்த்து அதோடு இசைந்து எல்லாவற்றையும் தியானித்தோம். எங்கெங்கெல்லாம் இதெல்லாம் இருக்குது. இப்போ ஓரளவுக்கு நமக்கு அந்த பரிசுத்த ஸ்தலத்தின் வெளிப்பிரகாரம் உட்பிரகாரத்தின் அந்த காரியங்கள் நம்முடைய மனதில் நல்லா நின்றுருக்கும். இப்போ நான் பார்க்க போகிறது என்னென்னா, முதல்ல பார்த்தது வெறும் தியரி, இப்போ பார்க்க போகிறது என்னது, ப்ராக்டிக்கல். அன்றைக்கு இந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபித்து தேவனை ஆராதிக்க ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் தேவன் கற்றுக் கொடுத்தார். இப்போ இன்னைக்கு நான் என்ன பண்ணுறது, நிறைய பேர் கேட்பாங்க, இன்னைக்கு நான் என்ன பண்ணுறது சிஸ்டர், அதே மாதிரி நாங்கள் காத்திருக்கணுமா, அதே போல் நாங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை செஞ்சுதான் அதில் தான் ஆராதிக்கணுமா, அப்போ ஏன் அதை தேவன் நியமித்தார் என்று சொல்லி அநேக கேள்விகள் இருக்கும். இப்போ நான் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டில் நடந்த எல்லா ஆராதனைகள், ஒழுங்குமுறைகள், கட்டளைகள், கற்பனைகள் எல்லாமே எப்படிப்பட்டதாக இருந்தது, நிழலாக இருந்தது. நிஜம் இயேசு வந்தவொன்னு தான் வருது. இயேசு பூமியில பிறந்து நமக்காக மரித்த போதுதான் நிஜமான அந்த காரியங்கள் நம்மள நிறைவேற ஆரம்பிக்கிறது. இந்த ஆசரிப்பு கூடாரம்ங்கிறது எங்க வருது, இயேசு எனக்காக மரித்து அவர் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்ட போது அந்த பரிசுத்த ஸ்தலம் திரும்பவும் ஸ்தாபிக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஆதியில ஏதேன் தோட்டத்திலே உலாவின தேவன், ஏதேன்ல ஆதாமோடு ஏவாளோடு பேசின கர்த்தர் என்ன செய்தார், ஆபிரகாமோடும் நோவாவோடும் பரிசுத்தவான்களோடும் எப்படி பேசினார், பலிபீடத்திலிருந்து பேசினார். பலிபீடத்துல அவங்க போய் ஏதாவது காணிக்க செலுத்தும் போது, பலி செலுத்தும் போது அவர்களோடு பேசினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி பேசின தேவனுக்கு ஆபிரகாம் மோரியா மலையிலே போய் ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே தேவனை ஆராதித்தார். தாவீதின் நாட்கள்ல என்ன ஆச்சுன்னா, தாவீதுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, ஆண்டவரே இது எவ்வளவு நாள் தான் இந்த கூடாரத்துல வாசம் பண்ணுவீர், கூடாரத்திலேயே நீர் இருக்கணுமா, உமக்கு நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஆலயத்தை கட்ட போறேன்னு அவர் ஆரம்பிச்சார். தேவன் சொன்னார், நீ கட்ட மாட்டேன், ஏன்னா உன் கைகள்லாம் ரத்தக்கரை படிந்திருக்கிறது, நீ என்ன செய்திருக்கிறாய், அநேக யுத்தங்கள் செய்ததுனாலே உன்னோட கைகள் கரைப்பட்டிருக்கிறது, நீ என்ன செய்யாத, ஆலயத்தை கட்டாத, உன்னுடைய மகன் சாலமோன் ஆலயத்தை கட்டுவான். இப்போ பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த தேவ மகிமை சாலமோன் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுவும் அந்த மோரியா மலையில நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த இடத்துல தான் ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த பகுதியில தான் தேவன் என்ன செய்தார், அந்த ஆலயத்தை ஸ்தாபிக்க வைத்தார். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா,
அப்படியே தேவ மகிமை எல்லாம் என்ன நினைச்சாங்க, இந்த ஆலயத்துல தான் எல்லாமே இருக்குது. தேவ ஜனங்கள் அல்லது யூதர்கள் எல்லாம் செய்தார்கள், ஆலயத்தை முக்கியப்படுத்த ஆரம்பித்தார். பில்டிங்கையும் கன்ஸ்ட்ரக்ஷனையும் முக்கியம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல இருக்கிற உடன்படிக்கை பெட்டிக்கு கொடுத்த மரியாதை கூட தேவனுக்கு கொடுக்காத அளவுக்கு ஆயிட்டாங்க. அதுல இருக்க காணிக்கை பெட்டிக்கு கொடுத்த முக்கியத்துவம் கூட தேவனுக்கு கொடுக்க அவர்கள் மறந்து போனார்கள். பர்பஸ் மறந்து போச்சு. ஏன் செய்யறோம்னு தெரியல, ஏன் பலியிட சொன்னாருன்னு தெரியல, எல்லாம் மறந்து போச்சு. அவங்க தேவன் ஏன் பலி செலுத்தல வைத்தார் நிறைய தடவை பார்த்து போயிருந்தாலும் தெரியாதவங்களுக்காக சொல்றேன். தேவன் ஏன் பலியிட சொன்னார் என்றால் அவருக்கு ஆடு மாடுகள் என்ற அர்த்தம் தேவையா இல்லை, அவங்களுடைய மாம்சத்தை அவர் புசிப்பாரா இல்லை. அதை ஏன் பலியிட சொன்னார்? அந்த ரத்தத்தினாலே உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று உணர்த்தும்படி. ஏன்னா அந்த நாள்ல ஆடு மாடுகளை மேய்க்கிறவர்கள் தன் பிள்ளைகளை போல அவைகளை நேசித்தார்கள். ஆபிரகாம்ல இருந்து யாக்கோபுல இருந்து எல்லாரும் இரவும் பகலும் அதுக்காக ஷிஃப்ட் போட்டு வேலை பார்த்தாங்க. நம்ம இப்பதான் ஷிஃப்ட் சிஸ்டம் பார்க்கிறோம். அப்பவே ராமாரு பகல் மாதிரி என்ன பண்ணாங்க, வேலை பார்த்தாங்க. ஒரு ஆட்டுக்குட்டிக்காக அவர்கள் என்ன செய்தார்கள், ஜீவனை கொடுக்கவும் துணிந்தார்கள். தாவீது சொல்லுகிறார், ஒரு ஆட்டுக்குட்டியை சிங்கம் அழித்து போட வந்து நான் விடலை, ஒரு ஆட்டுக்குட்டி தானே போனா போதும் நினைக்கல, ஒரு கரடி வந்தது, எல்லாவற்றையும் நான் என்ன செய்தேன், கிழித்து போட்டேன் என்று சொல்லுகிறார். அப்பனா என்ன அர்த்தம், அவர் வளர்த்த ஆடுகளை அவ்வளவாய் நேசித்தார். இப்ப நேசித்த ஆடை கொண்டு போய் பலி செலுத்தினா எப்படி இருக்கும்? கண்ணீர் விடுவாங்க, அழுவாங்க. ஐயோ நான் நேசித்த என்னுடைய ஆட்டுக்குட்டியாச்சேன்னு சொல்லி அதை பலி செலுத்தும் போது அவங்களுக்குள்ள ஒரு மன திரும்புதல் உண்டாகும். திரும்ப பாவம் செய்ய மாட்டார்கள் என்கிற அந்த நம்பிக்கையோடு தான் தேவன் பாவத்தை உணர்ந்து வெளியே வரும்படிதான் பலி செலுத்துதலை நியமித்தார். ஆனா இந்த ஜனம் என்ன பண்ணிருச்சு, அந்த பர்பஸே மறந்துருச்சு. ஏன் பலி செலுத்தணுங்கிறதே மறந்து அவர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள், பலி செலுத்துறதுக்கு பதிலாக அவர்கள் என்ன அங்க இருந்து வீட்டுல இருந்து ஒரு ஆட்டுக்குட்டி, அவங்க வளர்த்த ஆட்டுக்குட்டியோ ஒரு மாட்டையோ தூக்கிட்டு வர்றதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ஆலயத்திலே எல்லாம் கடை வந்துடுச்சு. ஆலயத்துல விற்கிறவர்கள் கொள்ளுகிறவர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. மணி எக்ஸ்சேஞ்ச் வந்துடுச்சு, காசுக்காரர்கள் வந்துட்டாங்க. மணி எக்ஸ்சேஞ்ச் வந்தோடனே என்ன ஆயிடுச்சு, நேராக பணத்தை கொண்டு வராங்க, காசை கொடுக்குறாங்க. அங்கே நிற்கிற ஏதோ ஒரு மாட்டை வாங்கி அடிக்கிறாங்க, பலி செலுத்துறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் மனம் திரும்பதும் இல்லை, அப்படியே மெக்கானிக்கலாக வந்து மெக்கானிக்கலாக பலி செலுத்திட்டு அப்படியே போயிட்டாங்க. இப்படி நடக்க ஆரம்பித்த போது தான் தேவன் என்ன செய்தார், அவர்களுடைய பலிகளின் மேல் அவர் கோபம் கொண்டார். அவர்களுடைய பலிகள் அவருக்கு அருவருப்பாய் மாறி போனது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த பலிபீடத்திலே தேவன் பலி செலுத்த சொன்னார். இவங்க பண்றதெல்லாம் வேற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சு, அதனால தேவன் என்ன செய்தார், தேவாலயத்திலிருந்து பலிபீடமா இருந்தாலும் சரி, ஆசரிப்பு கூடாரத்துல இருந்து பலிபீடமா இருந்தாலும் சரி, அந்த பலிகளை அல்ல கர்த்தர் என்ன செய்தார், புதிய ஏற்பாட்டில் தன்னையே பலியா செலுத்தினதுனாலே நமக்கு ஒரு பெரிய கட்டளை கொடுத்துட்டார். என்னன்னா ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல நாம் வாசிக்கிறோம். அந்தபடி சகோதரரே நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்கள் சரீரங்களை நன்மையும் பிரியமான ஜீவ பலிகளாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய பெயரில் நான் என்ன செய்கிறேன், உங்களை வேண்டிக் கொள்ளுங்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லுகிறார். இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ பலி வந்து வேற மாறிடுச்சு. புதிய ஏற்பாட்டு பலி வேற, புதிய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாரம் வேற. அன்றைக்கு இருந்த அந்த ஆசரிப்பு கூடாரம் சாலமோன் காலத்துல முடிஞ்சு போனது. அந்த தேவாலயம் பலிபீடம் எல்லாமே பாபிலோன் ராஜா வந்து அவைகளை சுட்டரித்த பிற்பாடு ஓரளவுக்கு முடிஞ்சது. ஆனாலும் சில நாட்கள் அதுல பலி செலுத்துறாங்க. அது முதல்ல திரையிருப்புக்கு போனாலும் கூட ஒரு 400 வருஷம் முடிவில் திரும்பவுமாய் அந்த ஆலயத்தை கட்டி மக்காபியர்கள் என்கிறவர்கள் அதில் பலி செலுத்தும்படி அவர்கள் என்ன செய்தார்கள், தங்களோட காரியங்களை நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். அவங்க ஒரு குரூப் மாத்திரம் தேவனுக்காக நின்ற ஒரு கூட்டம். அவங்க 400 வருஷம் என்ன செய்தார்கள், அங்கே பலி செலுத்தி திரும்ப தேவ ஆராதனையை ஆரம்பித்தார்கள். ஆனா அதையும் ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் என்கிற ஒரு ராஜா வந்த போது என்ன செய்தான், அவன் வந்து என்ன செய்தான், எல்லாத்தையும் தாறுமாறாக்கி தேவாலயத்தில் பன்றியை பலியிட்டு
என்ன செய்தான்? தேவாலயத்தை தீட்டுப்படுத்தி தேவனை நோக்காமல் தானே தேவன் என்று போய் சொல்லிக் கொண்டான், உட்கார்ந்தான். அதை பார்த்தோன்னு தான் அந்த மக்கபேயர்கள் புரிஞ்சுட்டாங்க, இவன் தேவன் அல்ல, அந்தி கிறிஸ்து என்று, அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவன் என்று சொல்லி என்ன செய்தார்கள்? அந்தி கிறிஸ்து அவன் கிடையாது, அந்தி கிறிஸ்துக்கு அடையாளமாய் வந்த ஒரு ராஜா, ஒரு பைத்தியக்காரன்னு வேதம் சொல்லுது. அவன் இஷ்டப்படி பேசுவானா, இஷ்டப்படி நடப்பானா. அவனுக்கு எது கொடுத்தாலும் பணம் பொருள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டானா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அந்த ராஜா என்ன செய்தான்? மக்கபியர்களை ஒன்று கூட்டி ஏமாற்ற ஆரம்பித்தான். அந்த மக்கபியர்கள் திரும்ப என்ன செய்தார்கள்? அவனை எதிர்த்து நின்று தேவாலயத்துக்காக போராடினார்கள். அப்படி போராடி கொண்டிருக்கிற சமயத்துல தான் திரும்பவுமா இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு. இயேசு பூமியில பிறந்தார். இப்ப எங்க இருக்க ஆலயம்? பரலோகத்தில் இருந்த மாதிரி பூமிக்கு இறங்கி வந்துருச்சு. அவர் தான் நமக்கு என்னவாயிட்டாரு? தேவனுடைய ஆலயமாய் வெளிப்பட்டார். அதனாலதான் சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3 நாளைக்குள்ளே அதை என்ன செய்வேன்? எழுப்புவேன். அவரே சொன்னார், நான் தேவனுடைய ஆலயம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இப்ப ஆலயம் இடம் மாறிடுச்சு. இது வரைக்கும் பில்டிங்ல இருந்தது, கூடாரத்துல இருந்தது, பலிபீடத்துல இருந்தது. இப்ப எங்க வந்துருச்சு? இந்த ஆலயம் இயேசு கிறிஸ்துவாய் வெளிப்பட்டது. கிருபையும் சத்தியமும் உள்ளவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவர் மாத்திரம் ஆலயமா இல்லை, அவரை பின்பற்றுகிறவர்களையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இப்ப எங்க ஆசரிப்பு கூட வரணும்? நமக்குள்ளதான் வரணும். எங்க பலி செலுத்தணும்? நமக்குள்ளதான் பலி செலுத்தணும். என்ன பலி செலுத்தணும்? நம்மளதான் பலி செலுத்தணும். நன்மையும் பிரியமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனால என்ன செய்யுங்கள்? மறுரூபமாகிற ஒரு பலி. ஆடு மாடுகளின் பலி அல்ல. இப்ப நம்மை பலியாய் செலுத்த தேவன் விரும்புகிறார். அதை செலுத்துறது யாரு? நம்ம பலியா செலுத்தும் போது நமக்கு உதவியா இருக்கிறவர் யாருன்னா பரிசுத்த ஆவியார். அதனாலதான் பரிசுத்த ஆவியார் நமக்கு உதவி செய்கிறார். நான் என்னை பலியை ஒப்பு கொடுக்கும் போதெல்லாம் அவர் எனக்கு உதவி செய்கிறார். நான் என்னுடைய காரியங்களை பலியிட்டு, ஆண்டவரே இதை இன்றைக்கு நான் சுட்டு எரிக்கிறேன்ப்பா, இந்த சுபாவம் என்கிட்ட இருக்கு, யாரை பத்தியும் நான் பேசிடுறேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை என்ன செய்யுங்க, இந்த சுபாவத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க, என்னை சுட்டெரித்து பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொன்னா போதும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பொறுப்பெடுத்து சீர்படுத்தி நம்ம பலிபீடத்துல வச்சு, ஈசாக்கை எப்படி பலிபீடத்துல வைக்கப்பட்டாரோ அப்படி போல பலிபீடத்துல வைத்து சுத்திகரித்து பரிசுத்த ஆவியானவராகிய அக்கினி ஊற்றப்படும். இப்ப இவ்வளோ ஒரு பலிபீடத்துல இவ்வளோ காரியம் தேவன் வைத்திருக்கிறார். இந்த ஆலயம் என்ன செய்யும்? இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகைக்கு வரைக்கும் தான் நாம் இங்க இருப்போம். இந்த பூமியில் இருக்கிற தேவாலயமாகிய நாம் நம்முடைய தலையாகிய கிறிஸ்துவுக்குள் ஒரு நாள் ஒன்று கூட்டப்படுவோம். அதுக்கப்புறம் இங்க ஆலயம் கிடையாது, அதுக்கப்புறம் இங்க பலி செலுத்துதல் கிடையாது, அதுக்கப்புறம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப நான் அதெல்லாம் அந்த சைட்லாம் போல, இங்கே இருக்கிற இது காரியங்கள் வரைக்குமே நிறைய ஆயிடுச்சு. இதுவே ஆயிருக்கும், டைம் ஆயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் என்றால், முதல்ல நம்முடைய ஆலயத்துல முதல்ல என்ன இருக்கணும்? வெண்கலத்தினால் ஆகிய பலிபீடம் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பலிபீடம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பலி செலுத்துகிறதுக்காக மிருகத்தை கொண்டு வந்து சுத்திகரித்து அதுல ஏற்கனவே அக்கினி போட்டிருப்பாங்க, அக்கினி எரிந்து கொண்டிருக்கும். அந்த அக்கினியில கொண்டு வந்து சுட்டரிக்கிறதுக்கு பேர் தான் பலி. அந்த ஆட்டையும் அதையும் கிளீன் பண்ணி கட் பண்ணி அதை பலிபீடத்துல வைக்கிறது தான் பலி செலுத்துதல். இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும்? சுத்திகரித்து பரிசுத்த ஆவிக்குள்ளாக்கி அந்த பலிபீடத்துல வைக்கணும். இன்னைக்கு அதை நாம் செய்தோம்னா போதும், தேவாலயம் நமக்குள்ள வந்துடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.